கோர்ஸ்க்கு ஜாயின் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகி அது விறுவிறுப்பாக இப்போ நிறைய பேர் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது நினைக்கும் போது உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி அதை பற்றியான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்ட சந்தேகங்களுக்கான பதிலும் நம்ம பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் விஜயகுமார். இது வெட்டினரி இன்சைட்ஸ். கடைசியாக 15ஆம் தேதி இந்த மாதம் ஜூன் 15ஆம் தேதி அப்டேட் பிரகாரம் நமக்கு டோட்டலாக பிபிஎஸ்சி அப்ளிகேஷன் 9039 அப்ளிகேஷன் இது வரைக்கும் ரிசீவ் ஆகிருக்கு. டோட்டலாக கேன்வாஸ்க்கு அப்ளிகேஷன் 10,900ங்க. அதாவது பிடெக் கோர்ஸையும் சேர்த்து 10,900 அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. அதில் பிபிஎஸ்சி மட்டும் எக்ஸ்க்ளூஸாக 9039 அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் ஆகிருக்கு. இன்னும் கடைசி நாளுக்கு எவ்வளோ நாள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 நாள் இருக்குது. அதாவது 21ஆம் தேதி அப்ளிகேஷன்ஸ் சென்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு. ஸோ நமக்கு இன்னும் 5 days டைம் இருக்குது. அதுக்குள்ளே மேபி 15,000 அப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ ப்ரீவியஸ் இயர் எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா 15,941 அப்ளிகேஷன் போன வருஷம் ரிசீவ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்க்ளூசிவ் பர் பிபிஎஸ்சி. அதுக்கு முந்தைய வருஷம் பார்த்தீங்கன்னா 11,287 அப்ளிகேஷன்ஸ். அதாவது ப்ரீவியஸ் இயர்ஸை விட கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 400 அப்ளிகேஷன் ஜாஸ்தியாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, 14,000 15,000 அப்ளிகேஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ் இயர்ஸ் கட் ஆஃப் மெயின்டைன் ஆகிறதுக்கோ இல்லை அந்த 15,000 கீழே அப்ளிகேஷன் ரிசீவ் ஆச்சு அப்படின்னா மேபி 1 or 1.5 கட் ஆஃப் ரெகுலர் பேட்டர்ன்லேருந்து குறையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இது நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் தான். இப்படி தான் நடக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லை, பட் முந்தைய காலகட்டங்களில் இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. அதை வச்சு நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் 15,000 அப்ளிகேஷன்ஸ் வந்ததுன்னா ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபே இருக்கலாம். இல்லைன்னா அதிலிருந்து 1.5 to மேக்ஸிமம் 2 கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகலாம். இது ஃபஸ்ட்டு. ஓகேங்க, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். அந்த சந்தேகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் அகாடமிக் அண்ட் ஒகேஷ்னல் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னா என்ன வித்தியாசம் அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தார். இதில் அகாடமிக் தான் பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. என்னன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஒரு 2 லாங்குவேஜ் படிச்சிருப்பீங்க. எய்தர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இல்லை இங்கிலீஷ் அண்ட் சான்ஸ்கிரிட், அந்த மாதிரி நீங்கள் இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் இந்த மாதிரி லாங்குவேஜ் படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் அகாடமிக்கில் வரும். நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் இந்த சப்ஜெக்ட்லாம் படிச்சிட்டிங்கன்னா அது அகாடமிக். இதுவே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் சப்ஜெக்ட்டுன்னு சொல்லக்கூடிய வேறு சில இன்ஜினியரிங் ஆர் பயாலஜிக்கல் ஓரியன்டட்ஸ் ஆர் காமர்ஸ் ஓரியன்ட் சப்ஜெக்ட்லாம் படிச்சிங்க அப்படின்னா அது ஒகேஷ்னலில் வந்துடும். இங்கே பிபிஎஸ்சி அட்மிஷனுக்கு இன்ஜினியரிங் ஓரியன்ட்டு ஆர் சயின்ஸ் ரிலேட்டட் ஓரியன்ட் ஒகேஷ்னல் குரூப் படிச்சிங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அப்போ இந்த ஒகேஷ்னல் குரூப்பில் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, இதில் மேஜராக உங்களுக்கு 2 லாங்குவேஜ் வந்துடும், ஒரு பயாலஜிக்கல் சப்ஜெக்ட் வந்துடும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் ஒரு ப்ராக்டிக்கல் பேப்பர், ஒரு தியரி பேப்பர் வரலாம். இல்லைன்னா சயின்ஸ் ஓரியன்டில் ஒரு ப்ராக்டிக்கல் அண்ட் தியரி பேப்பர்ஸ் வரலாம். சம்டைம்ஸ் 2 தியரி ஒரு ப்ராக்டிக்கல் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. என்னென்ன மாதிரியெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் ஆர் இன்ஜினியரிங் இன் மெக்கானிக்கல் படிக்கிற மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வரலாம், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வரலாம், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வரலாம், டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் வரலாம். இதை தவிர சயின்ஸ் சப்ஜெக்டில் ஃபுட் ரிலேட்டட் சப்ஜெக்ட் வரலாம், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் சப்ஜெக்ட் வரலாம், டைரி ரிலேட்டட் சப்ஜெக்ட் வரலாம், அப்புறம் நர்சிங் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் வரலாம். இந்த சப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா 1 or 2 தியரி பேப்பர்ஸ் அண்ட் 1 ப்ராக்டிக்கல் பேப்பர்ஸ் அதில் இன்வால்வ் ஆகிருக்கும். இந்த ஒகேஷ்னல் சப்ஜெக்ட் கூட ஒகேஷ்னல் சப்ஜெக்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா தொழில்முறை கல்விங்க. அதாவது நமக்கு கைத்தொழில் மாதிரி ஒரு தொழிலை கற்று வச்சுக்கிறதுக்கு பேர் தான் ஒகேஷ்னல் சப்ஜெக்ட்ஸு. அகாடமிக் சப்ஜெக்ட் அப்படின்னா நீங்கள் தியரட்டிக்கலாக படிக்கிறதெல்லாம் அகாடமிக் சப்ஜெக்டு. இந்த ஒகேஷ்னல் சப்ஜெக்ட் படித்தீங்கன்னா நீங்கள் 12th முடித்ததுக்கு அப்புறமேட்டு கூட போய் ஏதாவது தொழில் பண்ணி நீங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிறதுக்கு தேவையான அத்தனை நாலேஜ், அறிவு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் ஒகேஷ்னல் சப்ஜெக்ட். ஸோ அந்த வகையில் இன்ஜினியரிங் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் நிறையா இருக்குது. அப்புறம் பயாலஜிக்கல் அண்ட் சயின்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் நிறையா இருக்குது. இந்த சப்ஜெக்ட் நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு ஆர் மேத்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒகேஷ்னல் இதில் வந்துடுவீங்க.
இது கூட அடிஷ்னலாக கண்டிப்பாக பயாலஜி படிச்சிருக்கணும், 2 லாங்குவேஜ் படிச்சிருக்கணும். இதெல்லாம் ஒகேஷ்னலில். இதுவே அகாடமிக் அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் நீங்கள் 2 லாங்குவேஜ், ஒரு மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி, இல்லைன்னா பாட்டனி, ஜுவாலஜி அப்படி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அகாடமிக்கில் வந்துடுவீங்க. இது ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் கேட்ட சந்தேகத்துக்கான பதிலுங்க. ஓகே, இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து என்ன கேட்டார் அப்படின்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லுங்கள், 5 வருஷத்துக்கு எவ்வளோங்க ஃபீஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. பிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்துட்டு எல்லாமே கவர்மெண்ட் காலேஜ் தான். அதனால் வந்து ஃபீஸ் ரொம்பவே கம்மி தான். நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் இருக்கிற மாதிரி ஏகப்பட்ட ஃபீஸ்லாம் கிடையாதுங்க. நான் ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ ஃபீஸ் வந்து டியூஷன் ஃபீஸ் அடிஷ்னலாக நீங்கள் பே பண்ணக்கூடிய எல்லா ஃபீஸும் என்னங்கிறத சொல்கிறேன், ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 22,015 ரூபா வந்து கட்டுற மாதிரி இருக்கும். 2வது வருஷம் 17,590 ரூபாங்க. 3வது வருஷமும் 17,590 ரூபா. 4வது வருஷம் 26,860 ரூபா. இந்த 4வது வருஷம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 1.5 வருஷம் வரும். ஸோ அதை தான் நம்ம 4th இயர்னு சொல்கிறோம். அதுக்குடைய டோட்டல் ஃபீஸ் வந்து 26,860 ரூபா. 5வது வருஷம் அப்படிங்கிறது இங்கே வந்து இன்டர்ன்ஷிப்பை மீன் ஆகுது. இதுக்கு வந்து 12,000 ரூபா ஃபீஸும் வந்துட்டு யூனிவர்சிட்டியிலேருந்து வாங்குகிறாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக சில லைப்ரரி ஃபீஸஸ், ஹாஸ்டல் ஃபீஸஸ், மெஸ்ஸில் சாப்பிடக்கூடிய ஃபுட்டுக்கு டிவிடெண்ட் பேசிஸில் வந்துட்டு மந்த்லி பில்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வரும். அது இல்லாமல் நீங்கள் தனியாக ஏதாவது புக்ஸ் வாங்கணும், ரிலேட்டட் ப்ராக்டிக்கல்ஸ் ஐட்டம்ஸ் எதாவது வாங்கணும் அப்படின்னா அது வந்து இந்த ஃபீஸ்லலாம் வராதுங்க, அது தனி. இன்க்ளூடிங் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் எதாவது வாங்கணும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் ஏதாவது இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னாலும் அதெல்லாம் வந்து தனி. பட் ரெகுலர் டியூஷன் அண்ட் யூனிவர்சிட்டி ஃபீஸுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் இயர் 22,015 ரூபா, 2வது வருஷமும் 3வது வருஷமும் 17,590 ரூபா, 4வது வருஷம் 26,860 ரூபா, 5வது வருஷம்னு சொல்லக்கூடிய இன்டர்ன்ஷிப்பில் 12,000 ரூபாங்கிறது ஃபீஸாக டிசைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸில். ஒருவேளை நீங்கள் பாண்டிச்சேரி காலேஜிலலாம் போய் சேர்ந்தீங்க அப்படின்னா அதோடைய ஃபீஸ் வந்துட்டு எவ்ரி இயர் வந்து 4.5 lakhsக்கு மேலே வரும். இதுவே வந்துட்டு அதாவது நான் சொல்கிறது பாண்டிச்சேரியோடைய கவர்மெண்ட் கோட்டாவில் சேராமல் செல்ஃப் ஃபினான்ஸில் சேர்ந்தீங்க அப்படின்னா 4.5 லட்ச ரூபா பக்கமாக உங்களுக்கு வரும். இதுவே ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் வெளியே போய் எங்கேயாவது சேர்றீங்க அப்படின்னா மினிமம் 6லேருந்து 8 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துடைய ஃபீஸாக வரும். இதை பற்றியான கம்ப்ளீட் வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதை பற்றி டீட்டெயிலாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.